Good morning students, welcome to Sheb online class. Okay, last class la chapter 2 வந்து நம்ம complete பண்ணிட்டோம். Okay, Adobe Page Maker ஞாபகம் இருக்கா? Okay, Adobe Page Makerல இதெல்லாம் பார்த்தோம்னா just ஒரு recall மட்டும் பார்த்துட்டு chapter 3 போகலாம். Okay, first chapterல என்ன பார்த்தோம்னா multimedia, what is mean by multimedia, animation, then on the production managers and the steps, then and the multimedia na enna but details ellame enachida first chapter la paathom. Second chapter Adobe Page Maker. Okay, clear? Adobe Page Maker, how will you open all information நம்ம enachidom and last class la paathom. அதாவது எப்படி ஓபன் பண்ணலாம், எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், எப்படி பிரிண்ட் பண்ணலாம், எப்படி கட் காப்பி பேஸ்ட் உள்ள டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். Okay, next move for the chapter 3. அது introduction to DBMS. DBMS என்னது? நம்ம database management system. For example, database management system நீங்க எப்படி பாப்பீங்கன்னா நம்ம all data, all information stored for the data. For example, நம்ம ஏதோ ஒரு information என்ன செய்வோம்னா ஸ்டோர் பண்ணி வைப்போம், ரெக்கார்டில் ஸ்டோர் பண்ணுவோம். ஏர்லி டேஸ்லலாம் ஏதோ ஆஃபீஸ் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் வைஸில் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம தேவைன்னா அந்த ரெக்கார்டை என்ன செய்வாங்க, ரிட்ரைவ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, அதே சேம் மெத்தட் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிஸ்டத்தில் இந்த DBMS சொல்லலாம் அந்த வே மூலமாக டேட்டாவை என்ன பண்ண போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம். ஆல் இன்ஃபர்மேஷன், அதாவது இட் கேன் பி யூஸ் ஃபார் த டேபிள் ஃபார்மேட். டேபிள் ஃபார்மேட்னா உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது MS Access. அதாவது ஏர்லி டேஸ்லலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, MS Word படிச்சிருப்பீங்க, பவர் பாயிண்ட் படிச்சிருப்பீங்க, தென் ஆக்சஸ் படிச்சிருப்பீங்க. இந்த ஆக்சஸ் தான் என்னது DBMS. இப்போ ஆக்சஸ் இட் கேன் பி யூஸ் ஃபார் த டேபிள் ஃபார்மேட். ஓகே, இந்த டேபிள் ஃபார்மேட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனை என்ன செய்யலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணும்னாலும் நம்மளுடைய யூசர் தேவைக்கு என்ன செய்யலாம், அதை ரிட்ரைவ் பண்ணி பார்க்குறது தான் இந்த DBMS சொல்லலாம் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. இந்த டேபிள்ஸ் இஸ் a collection of row and column. நம்ம லாஸ்ட் இயர்லேயே நம்ம பார்த்தோம் DBMS லைட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்தோம். ஸோ அதே ஆப்ஷன்ஸ் அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கே நினச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த DBMS வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இட் கேன் பி ஸ்டோர் டேட்டா, ரிட்ரைவ் த டேட்டா அண்ட் தென் மேனேஜ் த டேட்டா. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் எடுங்க, அட்டெண்டன்ஸ் எடுத்தால் நம்ம என்ன செய்வோம்னா அதாவது அந்தந்த கிளாஸ் மிஸ் என்ன பண்ணுவாங்க, டெய்லி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரெசன்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே வருவாங்க, அட்டெண்டன்ஸ் போட்டுகிட்டே வருவாங்க. சப்போஸ் ஏதாவது செக் பண்ணணும்னா என்ன செய்யலாம், அந்த அட்டெண்டன்ஸை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், செக் பண்ணலாம். ஏர்லி இயரில் உள்ளதையும் செக் பண்ணலாம், அதை ப்ரெசென்ட்டில் இருக்குதோ அந்த மந்த்ஸையும் நம்ம என்ன செய்யலாம், செக் பண்ணலாம். அதே டைமில் மேனேஜும் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது நமக்கு தேவைன்னாலும் அதை என்ன செய்யலாம், ரிட்ரைவ் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அதை என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம். இது சேம் மெத்தட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணுவாங்க. சிஸ்டத்தில் இதே ஃபார்மேட்டு ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணவும் செய்யலாம், ரிட்ரைவ் நம்மளுடைய தேவைக்கு அதை என்ன செய்யலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எடிட் பண்ணக்கும் இந்த DBMS யூஸ் பண்ணாங்க. ஸோ இட் கேன் பி யூஸ் ஃபார் த பேக்கேஜ் இன் MI, MySQL and then Oracle in MS Access. இதெல்லாமே என்னது இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண பேக்கேஜ். ஓகே, இப்போ இது வந்து இந்த பேக்கேஜில் தான் இந்த DBMS என்ன செய்ய முடியும்னா யூஸ் பண்ண முடியும். மெனி டேபிள்ஸ் கனெக்ட் ஃபார் த DBMS. அப்போ ஒரு DBMSனா ஒரு டேட்டா இல்லை ஒரு டேபிளில் மெனி அதர் டேபிள்ஸை நம்ம என்ன செய்யலாம், க்ரியேட் பண்ணது தான் இந்த DBMSன்னு சொல்லி கான்செப்ட் யூஸ் பண்ணாங்க. இட் இஸ் ஏ யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். இது கேன் பி யூசர்ஸ் ஃப்ரெண்ட்லி. யூசர்னா என்னது, யூசர்னா அது அதாவது அந்த டேபிள்ஸை யார் மேனேஜ் பண்ணாங்களோ அவங்க தான் யார், யூசர். அது யூசருக்கு ஃப்ரெண்டாக இது நினச்சி ஃப்ரெண்ட்லியாக நம்மளுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கு மேனேஜ் பண்ணக்கு இது யூஸ் ஆகும். தென் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேஸ். அப்போ சாஃப்ட்வேர் இருக்குது, என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, MySQL and Oracle is a software, then it can be create and manage the database. இப்போ டேட்டாபேஸ் ஞாபகத்தில் வரும்போது என்ன உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும்னா டேபிள்ஸ் இஸ் a collection of row and column. ஓகே, இப்போ டேபிள்ஸ்னா என்னது, row and column. டேபிள்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் தான், இந்த டேபிள்ஸ் தான் என்னது டேட்டாபேஸ். கிளியர்? ஓகே, DBMS definition is users and programmers. DBMS is defined as users and programmers with a systematic way to create, retrieve, update and manage data. அப்போ DBMSனா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ், யூசர்ஸ்னா யார், அதை கிரியேட் பண்ணுற ஆட்கள், ப்ரோக்ராம்னா அது டெவலப் பண்ணுற பர்சன். தென் சிஸ்டமேட்டிக் வே ஒன் பை ஒன்னாக அது என்ன ரிட்ரைவ் ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணலாம். டு க்ரியேட் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம்,
ரிட்ரை பண்ணிக்கலாம், தென் எடிட் பண்ணலாம், தென் மேனேஜ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது மாதிரி என்ன செய்யலாம், நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் டிபிஎம்எஸ். டெஃபினிஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் என்னது? யூசர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் கேன் பி யூஸ் ஃபார் த சிஸ்டமேட்டிக் வே ஃபார் ரிட்ரைவிங், ஸ்டோரிங் அண்ட் மேனேஜிங் த டேட்டா. இப்போ இந்த டெஃபினிஷனில் இந்த 3 words compulsory இருக்கணும். Okay, 2 mark question. Then another it is a concept of storing the data started before the 40 years in various இப்போ 40 வருஷமாக இதை நினச்சிட்டாங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வேரியஸ் ஃபார்மேட்டில் இதை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, எப்படி ரிட்ரை பண்ணணும் டீட்டெயில்ஸை 40 இயர்ஸாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, வேரியஸ் டைப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஸ்டு ஃபார் பஞ்சிட் கார்டு ஃபார் டெக்னாலஜி டு ஸ்டோர் த டேட்டா. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சிட் கார்டு, ஒவ்வொரு டேட்டாவையும் எப்படி பண்ணுவாங்க, டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா பஞ்சிட் கார்டு. ஓகே, இட் கேன் பி இந்த டேட்டாபேஸ் இஸ் advantage for the database is data duplication, high maintenance and security. இப்போ இதில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டூப்ளிகேஷன். இதில் என்ன ஆகும்னா யூசர்ஸ் இல்லாமல் அதர் யூசர்ஸ் வந்தாலும் அதர்ஸ் பர்சன் வந்தாலும் என்ன செய்யலாம், டேட்டாவை டூப்ளிகேட் பண்ண முடியும், அதாவது காப்பி பண்ண முடியும். ஓகே, அனதர் வந்து ஹை மெயின்டெனன்ஸ். இதை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதை என்ன செய்யணும், நம்ம மெயின்டைன் பண்ணது கொஞ்சம் சப்ஸ்டியூட்டாக இருக்கும். தென் செக்யூரிட்டி பவர் லெஸ் செக்யூரிட்டி பவராக இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ் ஃபார் த டிபிஎம். அப்போ டிபிஎம்எஸில் இதெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்குறோம். தென் செக்யூரிட்டி பவர் அவ்வளோவா இருக்காது. ஆனால் இதில் உள்ள பேக்கேஜ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம். MySQL and then Oracle MS Access is used for the என்னது DBMS. DBMS is used for the user and programmer is a systematic way the data for store, retrieve, managing the data, and then it can be used for the data 40 years என்ன பண்ணிட்டு இருக்காங்க, various format யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. So it is the introduction of DBMS. Okay, another concept is database management system concept. ACID ஒரு கான்செப்ட் இருக்கு. A is declaration for the atomicity, C is consistency, then isolation, then D is defined for the durability. So it is combination of ACID. So it the concept of DBMS. Okay, DBMS ல கான்செப்ட் ஒன்று இருக்கு. அது என்னதுன்னா இந்த ACID, அதாவது atomicity, consistency, isolation and durability. Then another ஒரு 5 mark question, DBMS models. இந்த DBMS database management systemல models there are 4 types இருக்கு. First one hierarchical models, then network model, relational model and then object oriented database model. இப்போ first வந்து என்ன பண்ண பார்க்க போறோம்னா first model hierarchical database model. First this is used for the model is IMS information management system சொல்லுது. அந்த கான்செப்ட்ல இந்த hierarchical model வந்து என்ன செஞ்சிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. It can be represent for the parent child relation. parent child relation எப்படி இருக்கும், one parentக்கு many children இருக்கும். ஓகே, கரெக்டா? அது same way to create for the hierarchical database. For example, ஒரு company இருக்கு, one of the company, then many other options, many other object can be declared for the company. First one users இருப்பாங்க, machines இருக்கும், devices இருக்கும் and applicants இருக்கும். So one parent and then many children. Then another options is marketing and personal. ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு என்ன செய்வாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ட்ரீ ஸ்ட்ரக்சர். ட்ரீ மாடலை இதை என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹைரார்ச்சிக்கல் மாடல்னா அவங்க ஞாபகத்தில் வர வேண்டியது என்னது, பேரண்ட் சைல்டு model. Then another way for the hierarchical model is used for the tree format. Then it is a collections of record was called record types. நிறைய collections of records இருக்கும். The records is called for the record type. அதாவது நம்ம tables databaseனாலே டேபிள்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டேபிள்ஸ் தான் என்னது, கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அப்போ ஒரு ரெக்கார்ட்ஸ்ன்னு எடுக்கும், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பர்சனுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது என்னது, ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் டிஃபிகல்ட்டி ஃபார் த ஃபார் கேண்ட்லிங் டு மெனி அண்ட் ரிலேஷன். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ஹேண்ட்லிங் மெனி டு மெனி ஆப்ஷன்ஸ் என்ன செய்யலாம், நம்ம இதை
ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய மெனி டு மெனி ரிலேஷன்னா என்னதாகும், ஒரு அதாவது ஒரு ஆப்ஷன்லேருந்து மெனி அதர் ரிலேஷன் இருக்கும், ஒரு அதே சேம் ஆப்ஷன்லேருந்து மெனி அதர் ரிலேஷன் நினச்சிவாங்கன்னா கன்வெர்ட் பண்ணுவாங்க, லிங்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரெக்கார்ட்லேருந்து so many records can be split for the database. So this is used for the hierarchical. இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஓரளவு என்ன செய்யும், நமக்கு டேட்டாபேஸ் செக்யூர்டாக இருக்கும். தென் நம்ம டேட்டாவை ஸ்டோர் ரிட்ரைவ் பண்ணக்கு இது என்ன செய்யும், கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த database model, hierarchical database model. First model is hierarchical model, finished. Okay, second model is network model. The DBMS second model, network model, it can be developed for the IDS, integrated data store. அந்த கம்பெனிஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இதை ஹனிவெல்னு சொல்ல அந்த டெவலப்பர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் மாடல், ஈச் மெம்பர்ஸ் can have more than one owner. அதாவது each members can have the more than one owner. For example, college is one of the owner. ஓகே, காலேஜ்னு ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நெட்வொர்க் மாடலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜ்லேயே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இங்கிலீஷ், ஸோ மெனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். தென் காலேஜ் லைப்ரரி இருக்கும். இதெல்லாம் மிங்கிள் பண்ணது யார், ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது வந்து எப்படி இருக்கும்னா நெட்வொர்க் மாடலில் இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட் வந்து எதையெல்லாம் மிங்கிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, லிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக எனி ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், தென் கம்பல்சரி யூ கேன் கோ த லைப்ரரி. இதெல்லாம் இட் இஸ் கன்சிஸ்ட் ஃபார் த college. இப்போ college is a main part, then it is used for the departments, then lab and then library is include for the student. So it is the used for the network model. The same way for the network model is data நம்ம calculations பண்ணும்போது டேட்டாவை ஸ்டோர் பண்ணும்போது மெயின்லி ஒரு டேட்டா ஒரே ஒரு டேபிள் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மெனி அதர் டேபிள்ஸை கிரியேட் பண்ணிட்டு லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாடல் என்ன மாடல்னா நெட்வொர்க் மாடல். தேர் ஆர் 3 components of network model. First one, network schema, subschema and language. But network schema, it is used for the data stored for the more than one owner. Then another subschema is used for the network schema is another way to store the data. Then language, any other language you can access for the network model to create for the table. But there is these are the network model. But second model another network model, it is developed for the IDS. Another IDS full form another integrated data stores. It can be used for the each member can be more than one owner இருப்பாங்க. அதாவது ஏதாவது நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஆனால் கம்பல்சரியாக ஒரே ஓனர் தான் இருப்பாங்க. இட் கேன் பி பெஸ்ட் ஃபார் த ஹைரார்ச்சிக்கல் மாடல். ஓகே, இது வந்து செகண்ட் நெட்வொர்க் மாடல். தேர்ட் மாடல் என்னதுன்னா ரிலேஷனல் மாடல். இந்த ரிலேஷனல் மாடல் இஸ் யூஸ்ட் ஃபார் த பேக்கேஜஸ் ஒராக்கிள். த ஆக்சஸ் ஒராக்கிள்னு சொல்லி டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். ஸோ இந்த ரிலேஷனல் மாடல் எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா ஒராக்கிளில் யூஸ் பண்ணாங்க. தேர் ஆர் 2 டெர்மினாலஜி இதில் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கீமா. இந்த இன்ஸ்டன்ஸ்னா என்னதுன்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரோ அண்ட் காலம். இது கேன் பி யூஸ் ஃபார் த டேபிள். அப்போ டேபிள்னாலே ரோஸும் காலமும் மிங்கிள் ஆகி வரதான் என்னது இன்ஸ்டன்ஸ். தென் ஸ்கீமாவில் என்ன இருக்கும்னா நேம்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். ஒவ்வொரு காலம் டேபிளில் நிறைய காலம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன செய்திருப்பாங்க, கம்பல்சரியாக நேம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் த ஸ்கீமா. இப்போ இன்ஸ்டன்ஸ்னா ரோ அண்ட் காலம், ஸ்கீமா இஸ் டைப் ஆஃப் த ஈச் காலத்துக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கீமான்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த தேர்ட் ரிலேஷனல் மாடல். இந்த டயக்ராம் பாருங்கள், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரிலேஷனல் மாடல். ஏதோ எனி அதர் options. Then there are 2 tables create பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மெம்பர் அண்ட் மெம்பர் குரூப் அண்ட் த குரூப். இப்போ இந்த மெம்பரில் இருக்க அதே ஆப்ஷன்ஸ் தான் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரே குரூப்லேருந்து ஒரு டேபிள்லேருந்து என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு காலம் நேம், ஏதோ ஒரு ஃபீல்டு நேம் என்ன செய்வாங்க எல்லா டேபிளுக்கும் லிங்காக அனுப்புவாங்க. ஸோ இந்த ஐடின்னு சொன்னாலே என்ன ஆகும், எத்தனை டேபிள் லிங்க் பண்ணுவாங்கன்னா 2 டேபிள் லிங்க் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷனல். அப்போ இந்த மெம்பர் எனி அதர் மெம்பர் ஐடி யூ கேன் கிரியேட் த டேபிள் டு link for the many other tables. For example, id for the integer. அப்போ இன்டிஜர் நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணிங்கன்னா செகண்ட் டேபிளையும் அதே மெம்பருக்கு நேம் ஐடி வந்து எப்படி தான் இருக்கும், இன்டிஜர்.
டேபிளையும் அதே ஐடி நம்பர் எப்படி தான் இருக்கும், இன்டிஜர்ஸ், நோ சேஞ்ச். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபீல்டு எது வேணாலும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம் இருக்கலாம், லாஸ்ட் நேம் இருக்கலாம், இமெயில் இருக்கலாம். தென் அனதர் டேபிளையும் நெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து எது வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐடின்னு சொல்லி காமனாக ஒரு ப்ரைமரி கீ மாதிரி செட் பண்ணி என்ன வச்சுருப்பாங்க, இந்த ரிலேஷனல் மாடலை செட் பண்ணியிருப்பாங்க. தீஸ் ஆர் த ரிலேஷனல் மாடல். ஓகே, லாஸ்ட் மாடல் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். ஃபர்ஸ்ட் என்ன மாடல் பார்த்தோம், ஹைரார்ச்சிக்கல் மாடல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னது பார்த்தோம், நெட்வொர்க் மாடல், தென் relational model. Last model is object oriented model. It is combination of object oriented programming. இது வந்து எப்படி காம்பினேஷன், அதாவது இந்த object oriented model வந்து எதுக்கு கூட காம்பினேட் பண்ணோம்னா object oriented programming. This model serves all the base of relation. அதாவது இந்த relational model பேஸ் பண்ணி தான் இந்த object oriented model என்ன செய்திருக்காங்க, செட் பண்ணியிருப்பாங்க. So it is the uses of object oriented model is small reusable software known as ஆப்ஜெக்ட். அதாவது இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரீயூசபிள் பண்ணிக்கலாம். தென் அது வந்து ஸ்மால் சைஸாக இருக்கும், நம்ம சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் என்ன செய்திருப்பாங்க, செட் பண்ணியிருப்பாங்க. இட் கேன் பி எஃபிஷியன்சி டு மேனேஜ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். எஃபிஷியன்சி மேனேஜ், அதாவது ஒரு மேனேஜர் வச்சு நம்ம நிறைய டேபிள்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்லி ஒன் சேல்ஸ்மேன், அதாவது ஒரே ஒரு சேல்ஸ்மேனை எடுத்து அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சேல்ஸ்மேன் அவனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அவனோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் இருக்கலாம், நேம், தென் சேலரி. அதே டைமில் அவனை ஒர்க்கிங் பிளேஸில் பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். டிபார்ட்மெண்ட்ஸில் அவன் எவ்வளோ சேலரி அந்த பர்சன் வாங்குவாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் என்ன ஆப்ஷன்ஸாக என்ன நேமில் இருக்குன்னு உள்ள டீட்டெயில்ஸ் என்ன செய்யும், இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் பார்ப்பாங்க. ஸோ இந்த சேல்ஸ்மேன் இஸ் இன்க்ளூட் ஃபார் த மெனி ஆட்ரிபியூட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஏஜ் ஆர் நேம், சேலரி, ஃபோன் number, email ID. Then another way for the salesman go for the accounts, hash accounts and then as order. அதாவது அந்த சேல்ஸ்மேன் போகும்போது அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த அவங்களுடைய ப்ராடக்ட்டில் உள்ள ஆர்டர்ஸ் பார்ப்பாங்க. தென் another way for the அந்த சேல்ஸ்மேனுடைய லிவிங் பிளேஸ், அதாவது லிவிங் அவன் எங்கே லிவ் பண்ணுவாங்கன்னு உள்ள டீட்டெயில்ஸ், அவருடைய அட்ரஸ், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி, ஃபோன் நம்பர், இப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ், அதாவது ஒரே பர்சனை வச்சு உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் வந்து நமக்கு யூஸ் பண்ணாங்க. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து எந்த கான்செப்டில் யூஸ் பண்ணாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இட் கேன் பி யூஸ் த மாடல் ஃபார் த சேம் வே ஃபார் த ரிலேஷனல் மாடல். ரிலேஷனல் மாடல் சேம் வே ஃபார் த என்னது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேல்ஸ்மேனை எடுத்துட்டோம், அவரோட நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. எதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, நேம், ஏஜ், சேலரி. அதே மாதிரி அவரோட அதர் வே பார்க்கும்போது அவருடைய டிபார்ட்மெண்ட் எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் நேம், அவருடைய சேலரி டீட்டெயில்ஸ் வரும். அதே டைமில் அனதர் வே பார்க்கும்போது அவருடைய பிளேஸ், அதாவது எங்கே அவர் பெர்மனெண்ட்டாக அவருடைய ஹவுஸ் நேம், அவருடைய ஸ்ட்ரீட் நேம், ஃபோன் நம்பர், இப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன செய்திருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பர்சனுடைய ஆல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் யூஸ் பண்ண மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேயும் உள்ள மாடல்ஸ் என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ். ஃபர்ஸ்ட் மாடல் எப்படி இருக்கும்னா பேரண்ட் சைல்டு மாடலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் மாடல், இட் ஹேஸ் மோர் தேன் ஒன் ஓனர். ஓகே, தென் அனதர் வே ஃபார் த ரிலேஷனல் மாடல், இட் கேன் பி யூஸ் ஃபார் த அனதர் டைப். தென் ஆப்ஜெக்ட் லாஸ்ட் மாடல் இஸ் ஆப்ஜெக்டிவ் ஓரியன்டட் மாடல். இன் அனதர் ஒன் கான்செப்ட் இட் RDBMS. RDBMS is used for the relational database management system. It can be used for MySQL யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதுவும் என்ன ஆக்சஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த it contain many options available in relational database model. First one, table, collections of row and column, then column, row, then primary key set பண்ணுவாங்க. அதாவது ஆக்சஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். primary key set பண்ணுவாங்க. unique key தான் என்னது primary key. then foreign key, it can be attribute is used for the many other tables connect for the foreign key. then super key and composite key. composite key is more than one attribute. இது யூஸ் பண்ணது தான் இந்த கம்போசிட் கீன்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டுடே கிளாஸில் இன்ட்ரோடக்ஷன் டிபிஎம்எஸ் பார்த்தோம். தென் அனதர் அதுக்கு டைப்ஸ் பார்த்தோம். அனதர் கான்செப்ட் என்ன RDBMS பார்த்தோம். வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுங்கன்னா இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சரை ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணி எனக்கு என்ன செய்யுங்கன்னா கிளாஸ் ஒர்க்கில் எழுதி அப்லோட் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.